ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஒரு 10-12 எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த எல்லா எக்ஸசைஸை விட இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸு. இதை குறைஞ்சபட்சம் எந்த எக்ஸசைஸ் பண்ணலினாலும் ஒரு நாளைக்கு 3 ட்ரிப்பு இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கால் கிக்ஸை மேலே பண்ணுங்கள். ஈஸியாக கால் கிக்ஸ் மேலே போகும். உள்தொடையோட ஜவ் பகுதியை பூரா இது நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி உட்காந்தா மட்டும் பத்தாது, அந்த தொடைப்பகுதியை எப்படி தூக்கி ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணணும், நல்லா அமுத்தணும். இப்போ இந்த பக்கம் பண்ணால் உங்களுக்கு புரியாது, அதே இதையே இந்த பக்கம் பண்ணுறோம் பாருங்கள். கால் பாருங்கள், முன்னால் நல்லா இப்படி இந்த ஃப்ரண்டில் இப்படி மடக்கி வச்சுக்கணும். இந்த கால் நல்லா ஸ்ட்ரைட்டாக பண்ணி நல்லா அந்த கையை வச்சு நல்லா ஹோல்டு பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 20 செகண்டு இருக்கிற மாதிரி. இப்போ முன்னாடி பண்ண வீடியோவும் இதுவும் ஒன்று தான், ஆனால் அது ஸ்ட்ரைட்டில் பண்ணதுனால உங்களுக்கு கால் எப்படி வைக்கணுங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். அதனால் சைடில் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஓகே, உங்களால் காலை இந்த மாதிரி அகலமாக விரித்து வச்சு அந்த காலை பாதத்தை தொட்டு முட்டிங்களை தொடர ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சைடில் நின்றுட்டு பண்ணுற சைடு ஓசை இதில் பின்னாடி கையை கட்டி தொடுங்க. 2 எக்ஸசைஸையும் இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறேன், நல்லா பாருங்கள். இது பின்னால் கையை தொட்டு தொட்டு பண்ணுறது, இது முட்டியை குமிஞ்சு பண்ணுறது. 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். பின்னாடி கையை தொட்டு சைடில் பண்ணுறேன், இது இப்படி பண்ணுறேன். அந்த ஜவ் பகுதி நல்ல விரிவடையும். கால் கிக்ஸுக்கு நான் கேரண்டி. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.